ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. வாங்க இங்கே உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் நிறைந்த ஒரு கேஸ் சேனல் தான் இது. நான் உங்கள் ஹோஸ்ட்டு. இது ஜனவரி 22, 2026 காலை 7:30 உங்களுக்கு ஒரு சூப்பரான எமோஷ்னலான ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஆட்டோ டிரைவரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் சொல்ல முடியாத காதல். இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட் கதை. சென்னையில் இருந்து 2018 நடந்த மாதிரி செட் பண்ணி எழுதியிருக்கேன் நான். கதையில் நிறைய ட்விஸ்ட்டு, எமோஷன், சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கதை முடிகிற வரைக்கும் பாருங்கள். ரொமான்டிக்காக இருக்கும். முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க, லைக் போட்டுங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையா, மதுரையா, கோயம்புத்தூரா, இப்போது என்ன டைம் உங்கள் ஊரில், உங்கள் பேர் என்ன, எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரீட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். இப்போது கதை போவோமா? சென்னையில் 2018 ஆகஸ்ட் மாதத்தில் சென்னையில் இருக்கிற ஒய்எம்ஆர் ரோட்டில் அந்த பிஸி ஐடி பார்க் ஏரியாவில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பேர் விக்னேஷ். விக்னேஷ்க்கு 28 வயசு. கோயம்புத்தூரில் இருந்து வந்தவர். அவன் ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் டெவலப்பருக்கு. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், ஆனால் பஸ் லேட் ஆகும். அவன் வாழ்க்கை ரொம்பவே ருட்டீன் மாதிரி. காலையில் எழுந்து ஹாஸ்டல் ரூமில் இருந்து ஹாப்பியாக ரெடி ஆகி ஆஃபீஸ்க்கு போய் எல்லாமே பண்ணிட்டு இரவு திரும்பி டயர்டில் ஸ்லீப்பு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு தனிமை. ஏன்னா அவன் ஃபீலிங்ஸ் யாருக்கும் சொல்ல முடியாது. கோயம்புத்தூரில் இருந்தப்போ அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு ரமேஷோட நெருக்கம் இருந்தது. ஆனால் அது எப்படி வெளியே சொல்கிறதுன்னு சமூகம் பயப்படுத்தும். அப்போது ஒரு நாள் மழை பெய்கிற நேரம். ஜூன் 15, 2018 காலையில் ஒரு 8:30 மணி இருக்கும். விக்னேஷ் ரோட்டில் நின்று ஆட்டோ பிடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தான். மழை சாரல் அவன் சட்டையை நனைக்குது. அவன் குட்டை இல்லாமல் நின்றுக்கிட்டே இருந்தான். அப்போது வரான் நம்ம ஹீரோ மணி. மணி கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு. மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்த ஆட்டோ டிரைவர். அவன் ஆட்டோவில் நீல கலர் முன்னாடி மதுரை மீனாட்சி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. பின்னாடி அம்மா சென்டிமெண்ட்டுன்னு எழுதியிருக்குது. மணி ஒரு ஜாலியான ஆள். எப்போவுமே சிரிப்பு முகம்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் சிம்பிள் இல்லவே இல்லை. மதுரை அப்பா கண்டிப்பாக மணியோட அப்பா கண்டிப்பாக இருக்கிறவர். திருமணம் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணுவார். ஆனால் மணிக்கு அந்த வழி பிடிக்கல. அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் வேறு மாதிரி. அதனால தான் சென்னைக்கு ஓடி வந்துட்டான். ஆட்டோ ஓட்டி ஜீவனம் நடத்துக்கிறான். அம்மாவுக்கு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் அனுப்புகிறான். சார், ஓஎம்ஆர் ஐடி பார்க் போகணும், எவ்வளோ விக்னேஷ்னு கேட்குறான். மணி சிரிச்சுக்கிட்டே 2000 ரூபாய், 200 ரூபாய் சார். மழையில் டிராஃபிக் அதிகம், ஆனால் நான் சேஃபாக கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். விக்னேஷ் ஏறுறான். ஆட்டோ ஸ்டார்ட் ஆக போகுது. வழியில் போகும்போது ரேடியோவில் காதல் வைரஸ் பாட்டு ஓடுது. காதல் வைரஸ், ஹார்ட் அட்டாக். மணி பேச ஆரம்பிக்கிறான். சார், நீங்கள் ஐடி வேலையை பார்க்குறீங்க. எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது. ஆனால் என் தம்பி ஸ்கூலில் கம்ப்யூட்டர் படிக்கிறான். அவன் சொல்கிறான் ஐடி ஜாப் சூப்பர்னு. விக்னேஷ் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் அண்ணன், நான் விக்னேஷ், கோயம்புத்தூர்லேருந்து வந்தவன். உங்கள் பேர்? மணி மதுரைக்காரன்னு சொல்கிறான். சென்னையில் 5 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே டிராஃபிக் ரொம்ப ஒஸ்ட்டு இல்லையா அப்படின்னு கேட்குறான். இப்போ பேச்சு ஆரம்பமாகுது 2 பேருக்கு நடுவில். விக்னேஷ்க்கு மணியோட குரல், சிரிப்பு எல்லாமே பிடிச்சிருக்குது. ஏதோ ஒரு கம்ஃபர்ட் தருது. மழை சத்தம், ஆட்டோ வைப்ரேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக 2 பேருக்குள்ளேயே மாறுது. அடுத்த நாளில் இருந்து விக்னேஷ் டெய்லியும் மணி ஆட்டோவிலேயே பிடிக்கிறான். காலையில் 8 மணிக்கு மணி விக்னேஷ் ஹாஸ்டலுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறான். சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மணி கேட்குறான். விக்னேஷ், ஆமாம் அண்ணா, இட்லி சாப்பிட்டேன் இப்போ தான். நீங்கள் இப்படி சின்ன சின்ன பேச்சுக்கள் அவங்க பேச்சுக்கு நெருக்கமாகுது 2 பேருக்கும் நடுவில். மணி சொல்கிறான், என் வாழ்க்கை ரொம்பவே சிம்பிள் தான் சார். ஆட்டோ ஓட்டி அம்மாவுக்கு பணம் அனுப்புவேன். மதுரையில் என் அம்மா ரொம்பவே தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஹார்ட் டச்சிங் ஆன மாதிரி சொல்கிறான். ஆனால் உங்கள் வேலையே ஏசி ரூம் சார், லேப்டாப்பு சூப்பரு. எனக்கு ஒரு கனவு இருக்குது சார், என் தம்பிக்கும் எப்படியாவது கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கணுன்னு. விக்னேஷ் பதில் சொல்கிறான். ஆனால் ஸ்ட்ரெஸ் அதிகம் இங்கே. அண்ணா, நீங்கள் ஃப்ரீ டைம் என்ஜாய் பண்ணுறீங்களா? ரோட்டில் போகும்போது காற்று அடிக்குது, பாட்டு கேட்குறீங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்கும். மணி சிரித்தான். சார், நீங்கள் ரொம்ப நைஸ் சார். பல பேஷண்ட் ஆட்டோவில் போகிறாங்க, ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு நாள் செப்டம்பர் 10, 2018 இரவு 10 மணிக்கு விக்னேஷ் ஆஃபீஸ் லேட் ஆகுது. மணியை கால் பண்ணுறான். அண்ணா, ஆஃபீஸ் முன்னாடி வாங்க. மணி பிக்கப் பண்ணுறான். வழியில் மணி ஒரு டீ கடையில் நிறுத்தி, சார், டீ சாப்பிடுவோமா? இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குங்கிறான். அங்கே உட்காந்து பேசும்போது சூடான டீ காஃபி கையில். விக்னேஷுக்கு மணியோட சிரிப்பு கண்கள் ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்துகிட்டே இருக்குது. மணியோட கருப்பு கண்கள், அவன் சிரிக்கும்போது வர டிம்பிள். விக்னேஷ் உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங். ஆனால் அது என்னன்னு புரியலை 2 பேருக்கும்.
அவன் தன்னோட ஃபஸ்ட்டு நினச்சிட்டான். காலேஜ் டைமில் ஒரு ஃப்ரெண்டோடு இருந்து அந்த உணர்வு. அப்புறம் ஒரு நாள் அக்டோபர் 5, 2018 ஆட்டோவில் போகும்போது மணி சொல்கிறான், சார் எனக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்குது சார், அது உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி மணி கேட்குறான். நான் மதுரையில் இருந்து ஓடி வந்துட்டேன் சார். ஏன்னா என் அப்பா என்னை திருமணம் பண்ணுன்னு சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க சார். ஆனால் எனக்கு பொண்ணுங்க மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சார். அவங்க புரிஞ்சிக்கவும் மாட்டாங்கன்றாங்க சார். அதனால தான் எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் சென்னைக்கே ஓடி வந்துட்டேன். விக்னேஷ் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் அவனுக்கு அதே ஃபீலிங்கா அப்படின்னு. அவன் உள்ளுக்குள்ளேயே நானும் அதே தான் நினச்சிக்கிறான். ஆனால் சொல்லலை வெளியில். அவன் கண்கள் கலங்குது ஆனால் மறைக்கிறான். அண்ணா நீங்கள் தைரியமாக இருங்கண்ணா மட்டும் சொல்கிறான். இப்படி அவங்க 2 பேருக்கு நட்புல காதலாக மாற ஆரம்பிக்குது. சின்ன சின்ன டச்சு, பார்வை எல்லாமே ஒரு புது உணர்வு தருது. விக்னேஷும் மணியும் இப்போ டெய்லியும் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலையில் ஆட்டோ ரைடு. அப்போது அவங்க பேச்சு ரொம்பவே நெருக்கமாகுது. விக்னேஷ் ஆஃபீஸ் போகும்போது மணி சொல்கிறேன், சார் இன்றைக்கி உங்கள் பேஸ் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது சார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். விக்னேஷ் சிரிச்சுக்கிட்டே, உன்னை பார்த்தது எல்லாமே ஓகே ஆகிடுறது அண்ணா அப்படின்னு சொல்கிறான். இரவு பீச் வாக்கு. சென்னை மெரினா பீச்சில் சன்செட்டு டைமில் 6 மணிக்கு அந்த ஆரஞ்சு வெயிலில் கடல் விழுற சீனு. அங்கே உட்காந்து பேசுகிறாங்க. கையில் ஐஸ்கிரீம் அல்லது சுண்டல் பாக்கெட்டு. விக்னேஷ் சொல்கிறான், மணி உன்னோடு இருக்கும்போது எனக்கு பீஸ் ஆகுது. ஆஃபீஸு டென்ஷன் எல்லாம் போயிடுது. என் லைஃப் ரொம்பவே மொமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஆகுது. மணி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். சார் நீங்கள் என் லைஃபே லைட்டாக மாற்றிட்டீங்க. மதுரையில் என் ஃப்ரெண்டு ராஜா இருந்தான். ஸ்கூல் டைமில் இருந்து நெருங்கியவன். ஆனால் அவன் போயிட்டான் ஒரு ஆக்சிடெண்ட்டில். பைக் ஸ்கிப்ட் ஆகி. அதுக்கப்புறம் நான் தனியாக ஃபீல் பண்ணேன். இப்போது உங்களோட இருக்கும்போது அந்த வெயிட்டு போயிடுச்சு. மனசுக்குள்ளே இருந்த கஷ்டம்லாம் போயிடுச்சு. இப்படி அவங்க பாஸ்டெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரோட வலி இன்னொருத்தர் புரியுது. மணி சொல்கிறான், என் அம்மா மதுரையில் ரொம்பவே தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க லவ் என்ன ஜீவிக்கவே வைக்குது. விக்னேஷ் கேட்குறான், என்ன ஃபேமிலியும் அப்படி தான்ப்பா. கோயம்புத்தூரில் அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற திருமணம், குடும்பம். ஆனால் என் ஹார்ட் வேறு வழியில் போகுது. அப்புறம் டிசம்பர் 24 2018 கிறிஸ்மஸ் ஈவினிங்கில் சென்னையில் லைட்ஸ் எல்லாமே ஜொலிக்குது. ஷாப்பிங் மால்ஸ் க்ரௌடு. விக்னேஷ் ஹோம் டவுன் போகலை. மணி இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்கிறான். மணியோட சென்னையிலே இருக்கான். அவங்க ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு போய் உட்கார்க்குறாங்க. ரெட் கலர் டேபிள் கிளாத்து, சுற்றி கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன். டின்னர் சாப்பிட்றாங்க. பிரைட் ரைஸு, சிக்கன் கிரேவி எல்லாமே இருக்குது. அப்போது விக்னேஷ் தயங்கி சொல்கிறான், மணி எனக்கு உன் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது. காதல் மாதிரின்னு நினைக்கிறேன். உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. மணி கண்ணை கலங்குறான். குரல் தழுன்னு சொல்கிறான், சார் எனக்கும் அதே தான். உங்கள் சிரிப்பு, உங்கள் பேச்சு எல்லாமே என்னை பைத்தியக்கார மாதிரி ஆக்குது. ஆனால் நம்ம சமூகம் ஏற்றுக்காது. என் அம்மா தெரிஞ்சால் கொன்னுடுவாங்க. அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. அவங்க ரொம்பவே பண்ணுவாங்க சார். அந்த மொமெண்ட்டு ரொம்பவே இன்டிமேட்டிங்காக 2 பேருக்கும் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அது நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துங்க. டேபிள் அண்டரில் கை பிடிச்சிக்கிட்டு. ஆனால் அதுக்கு மேலே போகலை. விக்னேஷ், நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம காதல் பியூருன்னு சொல்கிறான். ஆனால் மணி, சார் ரியாலிட்டி வேறு சார்ன்னு சொல்கிறான். பின்னர் ஜனவரி 2019 புத்தாண்டு கொண்டாட்டம் முடிஞ்சு விக்னேஷ் ஃபேமிலி கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வராங்க. அவன் அம்மா பேர் லக்ஷ்மி, அப்பா பேர் ராமன், தங்கச்சி சௌமியா. அவங்க ஹாஸ்டலில் ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க, பையா உனக்கு 28 வயசாச்சு. திருமணம் பார்க்கணும். ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம். பேர் பிரியா. நம்ம ஊரில் இருந்து தான் வருது. நல்ல ஃபேமிலி, டீச்சர் வேலை பார்க்குறது. உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. விக்னேஷ் ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறான். உள்ளுக்குள்ளே பயம். அவன் சொல்லவே முடியல. அம்மா கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா மட்டும் சொல்கிறான். ஆனால் இரவும் அவன் மணியை மீட் பண்ணி ட்ரை பண்ணுறான். ஒரு பார்க்கு உட்காந்து, மணி என்ன பண்ணுறேன்? நான் உன்னை விட்டு போகவே முடியாது. என் ஹார்ட் உன்கிட்ட தான் இருக்குது. மணி அவனை தோளில் தட்டி ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறான். சார் நம் காதல் சொல்ல முடியாதது. ஆனால் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் சார். நம்ம ரகசியம் இருப்போம். அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். பீச் சாண்டலில் நைட்டு 11 மணிக்கு முன் லைட்டில் அந்த ஹக் ரொம்பவே எமோஷ்னலான. விக்னேஷின் கண்ணீர் வடியுது. மணி அவனை தடவி சமாதானம் படுத்துகிறான். எமோஷ்னலே ஆகுது. ஏப்ரல் 3, 2019 ஒரு நாள் மணி ஆக்சிடெண்ட் ஆகுறான். ஆட்டோ ஹிட் லாரியில். சென்னை டிராஃபிக் ஆகுது. மணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறான். ஹைட் இன்ஜினியர். விக்னேஷ் கேள்விப்பட்டு ஓடி வரான். ஹாஸ்பிட்டலில் காரிடாரில் வெயிட் பண்ணுறான். மணி, நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், ப்ளீஸ் ரெக்கவரி ஆகுன்னு ப்ரே பண்ணுறான்.
மணி ரெக்கவரி ஆகிறான். ஆனால் அவன் ஃப்ரெண்டு குமார் ஒரு ஆட்டோ டிரைவர் ஃப்ரெண்டு தெரிஞ்சு போகுது. குமார் சொல்கிறான், மணி இது ராங்கு, சமூகம் ஏற்றுக்காது, உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வரும், சமூக ப்ரெஷர் வருது. மணி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனால் விக்னேஷ் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்த்துக்கிறான். விக்னேஷ் திருமணத்துக்கு ஸ்டார்ட் பண்ண முடியலை. ஆனால் ஃபேமிலி ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே மணியோட தான் இருக்கான். ஃபேமிலிக்கு சொல்லாமல் ரகசியமாக மீட் பண்ணி காதலிக்கிறாங்க. விக்னேஷ் ஆஃபீஸ் வேலையில் பிஸியாக இருந்தாலும் வீக்கெண்டில் அல்லது இரவு நேரத்தில் மணியை பார்க்குற மாதிரி வந்து எல்லாமே வேலை முடிச்சுட்டு போயிடுவான். மணி ஆட்டோ ஓட்டிகிட்டே தான் இருந்தான். ஆனால் அவன் ஹார்ட் விக்னேஷ் கிட்ட தான் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் சென்னையில் சின்ன சின்ன இடங்களில் மீட் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணுறதுமா தான் இருப்பாங்க. ஒரு பார்க் அல்லது கடற்கரையில் கார்னரில் போய் மீட் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. விக்னேஷ் சொல்கிறான், மணி என் லைஃப்பு உன்னோட இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியலடா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஃபேமிலி, சமூகம் எல்லாம் ஒரு சுவர் மாதிரி நிற்குது எனக்கு, காவு வாங்குற மாதிரி. மணின்னு பதில் சொல்கிறான், சார் நானும் அதே தான் சார் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். என் அம்மாவும் நான் சொன்னால் அவங்க உடஞ்சி போயிடுறாங்க, என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் உங்கள் காதல் என்ன ஜீவிக்க வைக்குது. இப்படி அவங்க உணர்வுகளை ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் எப்போவும் பயம் இருக்கும், யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஜூன் 20 2019 இரவு ஒரு 9 மணி இருக்கும். சென்னை அவுட்ஸ்கர்ட்டில் ஒரு சின்ன ரூமில், அது ஒரு சிம்பிள் லாட்ஜு. வெளியேருந்து பார்க்கு ஓர்னரி, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க உலகம். விக்னேஷ் மணியை அழைச்சிடறான். மணி, இன்றைக்கி நம்ம காதலை சொல்லிட்டு பண்ணுவோம் எல்லாமே, இனி எப்போ கிடைக்கும்னு தெரியல, எல்லாம் இன்றைக்கி நைட்டு என்ஜாய் பண்ணுவோம். மணி கொஞ்சம் பயத்தோடு வந்தான். சார் பயமாக இருக்குது சார், யாராவது தெரிஞ்சால் என்ன ஆகும்னு. ஆனால் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ரூம் உள்ளே ஏறி டோர் லாக் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு உமா கொடுக்குறாங்க. ரூம் டிம் லைட்டு, ஒரு சின்ன பல்ப் மட்டும்தான் எரியுது. ஃப்ளவர் கலர் பெட்டு ஷீட்டு, ஜன்னல் வழியாக கூல் ஃப்ரீஸ் வருது. வெளியே மழைச்சாரல் அடிக்குது. அந்த அட்மாஸ்பியர் ரொம்பவே ரொமான்டிக்கான ஒரு காதல் ஃபஸ்ட் நைட் மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க ஹார்ட் பீட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அடிக்குது. அவங்க க்ளோஸ் ஆகுறாங்க. சோஃபாவில் உட்காந்து முதல் பேசுகிறாங்க. விக்னேஷ் மணியோட கையை பிடிச்சி, மணி இத்தனை நாளாக நம்ம பேசணும், ஹக் பண்ணிக்கணும், ஆனால் இன்றைக்கி தான் நம்ம காதலை ஃபீல் பண்ணுறோம். மணி விக்னேஷை கண்ணை பார்த்துட்டு குரல் நடுங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். இது நம் முதலோட உம்மா சார் அப்படிங்கிறான். எனக்கு இது புதுசு, ஆனால் உங்களுக்கு இது புதுசான்னு கேட்குறான். அவங்க லிப்ஸில் டச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாஃப்டாக. எமோஷ்னலான உம்மா. 10 செகண்டு நீதிக்குது அந்த உம்மா. அந்த மொமெண்ட்டு ரொம்பவே டெண்டர். விக்னேஷ் மணி ஐ லவ் யூன்னு விசிட்டர் பண்ணுறான். மணி எனக்கு அதே சார்தாருன்னு சொல்கிறான். அவங்க கண்கள் கலங்குது. இது ஒரு சொல்ல முடியாத உணர்வு. பின்னர் அவங்க பெட்டில் போய் உட்காந்துறாங்க. ஸ்லோலாக அட்ரஸ் பண்ணுறாங்க. மணி விக்னேஷ் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணலான்னு சொல்கிறான். உன் ஹார்ட் பீட் எனக்கு கேட்குது சார் அப்படிங்கிறான். என்னோடது மாதிரி அப்படிங்கிறான். விக்னேஷ் மணி டிஷர்ட் ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு மணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறான். ஸ்மெல் என்னை ரொம்பவே பைத்தியக்கார மாதிரி ஆக்குதுரா அப்படிங்கிறான். அவங்க பாடி டச் பெயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இது ஒரு டெண்டர் லிவிங் மூமெண்ட்றான், சொல்ல முடியாத காதலோட கிளைமேக்ஸ்றான். அவங்க உணர்வுகளை எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சேருது, எல்லாம் முடியுது. அவங்க கட்டி பிடிச்சி உம்மா கொடுக்குறாங்க. அந்த இரவு அவங்க வாழ்க்கையை மறக்க முடியாத ஒரு இரவாக மாறுது. விக்னேஷ் நினைக்கிறான், இதுதான் உண்மையான காதல், சமூகம் என்ன சொன்னாலும். ஆனால் அடுத்த நாள் ஜூன் 21 காலை 7 மணிக்கு விக்னேஷ்க்கு ஃபோன் ரிங் அடிக்குது. அது அவங்க தங்கச்சி சௌமியா. அம்மா ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அண்ணா, சீக்கிரமாக வாங்க கோயம்புத்தூருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தங்கச்சி. விக்னேஷ் ஷாக்காக எழுந்திருக்கிறான். மணியை எழுப்பி சொல்கிறான், மணி போ சார், ஃபேமிலி இம்பார்ட்டண்ட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மணியும். விக்னேஷ் ஹரியாக ரெடி ஆகி பஸ் பிடிச்சு கோயம்புத்தூர் போகிறான். அம்மா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறாங்க ஹார்ட் ரேஸு காரணம்தான், ஆனால் இப்போது ஸ்டேபிளாக இருக்காங்க. விக்னேஷ் அங்கேருந்து ஃபேமிலியோடு இருக்கான். ஆனால் மணியை நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறான். ஆனால் விக்னேஷ் போன பிறகு மணி ரூமில் தனியாக உட்காந்து நினைக்கிறான். அவன் உள்ளுக்குள்ளே பயம், சமூகம், ஃபேமிலி எல்லாம் அவனை துரத்துது. அவன் ஒரு லெட்டர் எழுதுகிறான். சார், நம்ம காதல் அழகு, ஆனால் சமூகம் அழிக்குது. நான் உங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை சார் அப்படின்னு சொல்லி மணி லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். நான் மதுரைக்கே போகிறேன் சார், சென்னையை விட்டு. என் அம்மாவோட தான் நான் இருக்க போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை நான் நிஜமாக மறக்கவே மாட்டேன். ஆனால் இதுதான் ரைட்டு. இந்த லெட்டர் ரூமில் வச்சுட்டு மணி சென்னையை விட்டு போக ஆரம்பிக்கிறான். விக்னேஷ் ஒரு வாரம் கழித்து திரும்பி வரும்போது மணியே இல்லை அங்கே. அவன் ஆட்டோவும் இல்லை, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. விக்னேஷ் ரொம்பவே உடஞ்சி போகிறான். அழுது தேம்புறான். மணி ஏன் போனேன்னு. 2020 கொரோனா டைமில் விக்னேஷ் பிரியாவை திருமணம் பண்ணிக்கிட்டான்.
ஃபேமிலி விருப்பப்படி. ஆனால் அவன் வந்து ஹார்ட் மணியோட தான் இருக்குது. இரவு தூங்கும்போது கூட மணியை நினைச்சு தான் கண் கலங்குறான். மணி மதுரையிலேருந்து திரும்பி ஆட்டோ ஓட்டுறான். அம்மாவோட இருக்கான். சீக்ரெட் லவ். விக்னேஷ் ஃபோட்டோவை பார்த்து பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இருக்கான். நண்பர்களே, இது சொல்ல முடியாத ஒரு காதல், ரியல் எமோஷ்னல், சமூகம், ஃபேமிலி மத்தியிலிருந்து வந்த ஒரு புதிய ஹார்ட் பிரேக் ஸ்டோரி. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நானாக எழுதினது உண்மையான ஒரு காதல் கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்து தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் தயவுசெய்து சொல்லுங்கள். அடுத்த ஸ்டோரியில் நாளையே உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.